ரீசெண்டா தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு பத்தின பிரச்சனை தான் இப்போ அதிக அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி பல பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் இந்த சர்ச்சையை பத்தி இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா இந்திக்காரங்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்தி மொழி வேண்டாம்னா அப்புறம் எதுக்கு தமிழ் திரைப்படங்களை ஹிந்தியில ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க? அப்படி பண்ணாமலே இருக்கலாமே. வடநாட்டுல இருந்து டெக்னீஷியன்களை கூட்டிட்டு வந்து இங்க தமிழ் படங்கள்ல நீங்க இனிமே ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், இந்திக்காரங்களுடைய பணம் மட்டும் வேணுமான்னு இப்படி பவன் கல்யாண் தமிழ்நாட்டு மக்களை தாக்கி பேசிருக்க இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. మాట్లాడితే సంస్కృతాన్ని తిడతారు, హిందీని మీరు రుద్దుతున్నారు, సౌత్లో దక్షిణాదిని అంటారు. అన్ని దేశ భాషలే కదా. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? ఇవన్నీ మారాలి కదా. பவன் கல்யாணுடைய கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.